கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:11. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, யா நன்றி உமக்கு நன்றி. உரரரரரா உபரரரரா உபரவ உபரவரா ரிகரபா ரிகரவரா. தாழ்மையில் இருந்தேன், தலாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தலாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓரா அபர ஹீரா அப்பா அபர ரிப்பா அப்பாரரரரா ரிபாரரரரா ரிகரக ரிகரகரா ரிபஷவ ரிபரவரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ரப்பா ரபர ரப்பா ரிப்பா ரிபர ரிப்பா ரிபார ரிரரா ரிகார ரிகரா ரிகரவ ரிகரவரா உபர ரிபரவரா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறாத தெய்வம், மறாத தெய்வம், மகிமைக்கு பாத்திரரே. ரப்பா ரிவரா ரிப்பா. ஒன்றே நான் கேட்பேன், அதே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றே நான் கேட்பேன், அதே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஆம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆருக்ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்பாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எல்லாரையும் பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனத்திലേക്ക് நம்ம தியானிக்கிறோம். முதல்ல நான் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது, அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜலத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. ஆண்டவருடைய அட்வைஸ் வருது. சரி, ஸ்பீக். கர்த்தருடைய ஜனத்தை குறித்து புத்தி சொல்லிங்கிறது ஸ்பீச். அவர் பேசுகிறார். ஸ்பீச்சுங்கிறதுக்கு நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. டா பார், டா பார். Speak. D-A-B-A-R.
மேலக்கோடு BAR, டா பார். கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நான் ஒரு புரியாத மொழியில உங்கள்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. இந்த ஹிந்திக்காரங்க வருவாங்க, நான் ஹிந்தியில பேசிட்டே இருப்பேன். இந்த பிள்ளைய சொல்லுவாங்க, சார் நீங்க பேசுறது எதுவுமே எங்களுக்கு புரியல, ஆனா நான் பேசுறது அந்த ஹிந்திக்காரனுக்கு புரியும். இது கம்யூனிகேஷன், அதுக்கு ஒரு லாங்குவேஜ். ஆண்டவர் ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஒரே ஒரு மொழி தான் வைத்திருந்தார். அது எபிரிய மொழின்னு சொல்றாங்க, ஆனா அது நமக்கு தெரியாது. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நீங்க உலகம் எங்கும் பரவி சென்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலுகி பெருகணும். இவங்க என்ன சொல்றாங்க, நோ 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 நோ, நாங்க இங்கேயே இருப்போம், ஒன்னா இருப்போம், தேவனுக்கு விரோதம் போய் சண்டை போடுவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் துரத்தி விட்டார், சிதறடிச்சிட்டார். சிதறடிக்கும் போது மொழிகள் உண்டானது. ஒவ்வொரு மொழி பேசுறவங்க ஒன்னா சேர்ந்து 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 அப்படி போயிட்டாங்க. இதுதான் மொழி உண்டாச்சு, ஸ்பீக். அப்ப பேசுறதுக்கு என்ன தேவைன்னா, சவுண்டு கிடையாது, ஒரு லாங்குவேஜ். இந்த மொழியை தான் இப்ப நம்ம எபிரிய மொழியை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதான் நம்ம பார்க்கிறோம், டா பார். சரி, பரலோக மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்குதுங்க. அந்த மொழி தான் ஹalleluya. அது எபிரிய மொழி கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம் சொல்லுங்க, ஹalleluya, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏன் இந்த மொழி நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கும்போது எல்லா மொழிகளும் நம்ம பேசுறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அது இங்கிலீஷ்ல ஜீசஸ் கிரைஸ்ட். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்ம பரலோகம் போயாச்சுன்னா ஒரு மொழியில நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். கம்யூனிகேஷன், ஸ்பீக். பேசுறதுடைய அடுத்த ஸ்டெப் துதி. காரணம், நம்முடைய தேவன் துதியின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். முன்பு இதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 2 அமெரிக்கர்கள் ஜப்பானுக்குள்ள தேசத்துல போய் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. 2 பேரும் ஒரு டீ ஷாப்ல போய் அங்க போய் சொல்லியிருக்காங்க, we want 2 டீ அப்படின்னு இருக்காங்க. அந்த வெயிட்டர் உள்ள போய் நோ டீ அப்படின்னு அங்க போய் சொல்லியிருக்காங்க. அது ஜப்பான் மொழியில தூங்குறதுக்கு நோ. இவங்க நினைச்சாங்க, ஓ டீ இல்ல போலன்னு வெளியே போயிட்டாங்க. அவன் டீயோட வந்து அழகான். ஸோ லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம், மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பரலோக மொழியில ஆண்டவர் நம்ம பேசுறத துதிக்கிறோம், ஹalleluya அப்படின்ட்டு. சரி, இதுதான் நம்ம பார்க்கிற டா வார். 2வது பாருங்க, என்மேல் அமர்ந்தது. அமர்ந்தது அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள் இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள். நாம வந்து இதை வந்து தமிழ் பைபிள்ல இருந்து நம்ம எடுக்க முடியாது. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன கொடுத்துருக்க பார்த்தா அதை வச்சுதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் மொழியை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸ்ட்ராங் ஹேண்ட். ஸ்ட்ராங்க்கு என்னன்னா ஹ சா ஹா சா ஹைஸ் ஏ ஹா சா. ஹெச் ஏ மேல ஒரு கோடு போட்டுக்கோங்க. சா சட் ஏ கியூ சா ஹா 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 சா. ஸ்ட்ராங், பலனான ஹேண்ட். ஒரு என்னை விட பலனா ஒரு ஆள் இருந்தானா தான் என் கை பிடிச்சி என் கை வலிக்கும். ஆனா ஆண்டரை விட ஸ்ட்ராங்கா ஒருத்தரை பார்க்க முடியாது. ஆனா அவருடைய கரம் எதை பிடிக்குது. இந்த ஸ்ட்ராங் ஹேண்டுங்கிறதுக்கு வலுப்படுத்தப்பட்ட ஒரு கரம். முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிப்போம். இந்த ஸ்ட்ராங்கிறது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆதியாகமம் 41வது அதிகாரம் 56. பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர கொடியதாயிற்று. கொடியதுங்கிறதுக்கு ஸ்ட்ராங். 57 பாருங்க, சகல தேசமும் பஞ்சம் குடிதா இருந்துச்சு. அப்ப ஆண்டோடைய கரம் ஸ்ட்ராங்,
ஆனா அதே இது பஞ்சத்திற்கும் அதை பார்க்கிறோம் ஸ்ட்ராங் இருக்கு. ஹசாக் அப்படின்னு பார்க்கணும். ஹேண்ட் கரம், ஹேண்டுக்கு யார்ட், ஹேண்ட் YA மேல கொடு யார்ட், YAD யார்ட். கரம், இந்த கரத்திற்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் முதல் வரமா கரங்கிறது மனிதனுடைய கரத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நம்மை தீமை அறியத்தக்கதாக நம்மில் ஒருவனை போலாம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி, கை ஹேண்ட், நீட்டி ஹேண்ட், யார்ட், யார்டை நீட்டி. யார்டுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கை இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டிக், யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அக்காமார்கள் ஒரு பூ வாங்கும்போது கையை வச்சு அளப்பாங்க, டக் 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 டக்னு. அப்ப அந்த ஹேண்டுங்கிறதுக்கு யார்ட், யார்ட் ஸ்டிக். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகம் வசக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். யார்ட், YAD யார்ட். இது பன்மையில இதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, HIGAL, ஹால், அது பன்மை, கை ஹல் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்ப நான் உங்களுக்கு மனிதனுடைய கரத்தை காமிச்சேன். இப்ப தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய கரத்திற்கும் அதே யார்டு தான் இருக்கு. ஏசாயா 49வது அதிகாரம் 49வது அதிகாரம் 2வது வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. கரத்தின் யார்ட், கரத்தின் நிழல். இது தேவனுடைய கரம். அந்த கரத்துல ஒரு நிழல். அந்த நிழல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உன்னதமானவருடைய நிழல், சர்வ அவளுடைய கரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம மாற்றவே முடியாது. சரி, இப்ப ஒரு கரத்தை காட்டுறேன். அது ஒரு டிபேட். அது மனிதனுடைய கரமா தேவனுடைய கரமா நீங்க சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். நீங்க தானியேல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு ராஜா இருக்காரு. பயங்கரமா குஷியா இருக்கிறார். வைப்பாட்டி எல்லாத்துக்கும் ஆண்டோடைய தேவ ஆலயத்துல இருந்து வந்த பொன் வெள்ளி பாத்திரத்தினால என்ன செய்யறாரு, குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு கை உறுப்பு தோன்றுகிறது. 5:5. அந்நேரத்திலே மனுஷ கை விரல் தோன்றி. இது மனுஷ கை விரல் இருக்குது. ஆனா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், விரல். விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையிலே சாந்து பூசப்பட்ட அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். கை யார்ட் அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சு. இது மனுஷனுடைய கரமா தேவனுடைய கரமா? டீச்சர் ஹேண்ட், தேவ கரம்னு போட்டிருக்காங்க. வெரி குட், ரைட் ஆன்சர். சரி, கடைசியாக ஒரு இதை பார்த்து தினமும் முடிக்க போகிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி, நான் ஜனத்தின் வழியிலே நடக்காதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி வினவர். புத்தி, இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு வாஷிங் மிஷின் நீங்க வாங்குறீங்க. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை ஃபுல்லா வாசிச்சுட்டு அதை யூஸ் பண்ணணும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நமக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். நேற்று ஒரு பயங்கர காமெடியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று நான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு, ஒரு அம்மா
அது என்னைய அப்பா அப்படின்னு தான் கூப்பிடும். அப்பா அப்படின்னு கூப்பிடும். ஒரு இந்து பெண்ணா இருந்து ரட்சிக்கப்பட்டு இப்ப யார் கையில விழுந்திருக்காங்க நான் சொல்றேன். இந்த அம்மாக்கு எப்பவுமே ஊழியக்காரர்கள்லாம் பயங்கர ஃபேன்சி. எப்பனாலும் ஊழியக்கார பின்னாடியே போயிட்டே இருக்கும். ஒரு தடவை என்கிட்ட ஒரு சிடி கொண்டு வந்து காட்டுது. அப்பா இந்த சிடியை பாருங்க, இவர் எவ்வளவு பவர்ஃபுல் பாஸ்டர்னா, இவர் ஜெபம் பண்ணார்னா அந்த தரையில இருக்கிற டைல்ஸ் அப்படியே வெடிச்சு உள்ள தகடெல்லாம் வெளியே வந்துடும். அதுல வீடியோல இருக்கு. இப்ப புதுசா ஒரு பாஸ்டர்ட்ட சிக்கிருச்சு இந்த அம்மா. என்ன காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்திகரிப்பு அப்படின்னு ஒரு டெக்னிக்கை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு சுத்திகரிப்பு செய்யணும், நீங்க எனக்கு 100 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா 100 ரூபாய் சந்தோஷமா கொடுத்துருச்சு. சுத்திகரிச்சுட்டாரு. இப்படி சுத்திகரிச்சாரு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை இதான் சுத்தி. ஆனா இவங்க வேற டெக்னிக். அப்புறம் இப்ப லேட்டஸ்டா என்னன்னா 21,000 ரூபாய் கொடுத்து சுத்திகரிப்பு செஞ்சுட்டு போயிடணும். 21,000 ரூபாய். நினைச்சேன் நான், அம்மா நீ சிக்கிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு மனசே இல்லை. அப்புறம் நான் அந்த அம்மாக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். ஏம்மா இதெல்லாம் போகாத, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போ. உங்க ஊர்ல சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு, அங்க நீ போய் முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. பாஸ்ட்கிட்டே போகாத, எனக்கு எல்லாத்துக்கும் சிக்கல் வரும். நாங்கெல்லாம் அங்கதான் போறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா சொல்லு பார்ப்போம். இல்லப்பா உங்களுக்கு குறையே இல்லை. அப்ப நீ ஏன் சிஎஸ்ஐ சர்ச்சை போகக்கூடாது சொன்னேன். போய் ஏன்னா அங்க இந்த மாதிரி சுத்திகரிப்பு நடக்காது, ஏமாத்த மாட்டாங்க. சரி, இது எதுக்காக சொல்றேன்னா ஆலோசனை, இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அது அப்படித்தான் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முசார் MUSAR முசார் MU மேல போடுவாங்க, ஆரோ மேல முசார் அதை நீட்ல மேல பண்ணும் முசார். சரி, இந்த முசார்ங்கிறதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். உபாகம் எடுத்து வருங்க, 11வது அதிகாரம் 2வது. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு செய்த சிக்ஷை. அந்த சிக்ஷை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய முகத்தையும் முதல் வசனத்துல ரத்தம். நீ உன் தேவனாய கர்த்தர் இடத்திலே அன்பு வைத்து அவருடைய பிரமாணங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வருது பிரமாணம், அவருடைய கட்டளை, பிரமாணம், கட்டளை, நியாயங்கள், கற்பனைகள் எப்பொழுதும் கைக்குள்ளாகிய இவ்வளவையும் ஆண்டவர் கைக்குள்ள சொல்லிருக்க. இதைத்தான் நம்ம கைக்குள்ளணும். ஆனா இதை விட்டுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க, சேர்ந்துட்டு அவதான் கஷ்டப்படுறாங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 1:2 இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவருடைய உபதேசத்தை அடையலாம். எல்லாத்திற்கும் ஆண்டவர் பேக் பண்ணி கொடுத்தாரு. முசார். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். ஸ்ட்ராங் ஹேண்ட். ஸ்ட்ராங் ஹேண்ட், ஆண்டுடைய கரம் நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 2வது அதிகாரம் 8வது பக்கம் 604. 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனையின் கதவு வேலைக்கு, நகரத்தின் அலங்கத்திற்கும் வேலைக்கும், நாங்கள் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்தின் காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்றேன். என்னுடைய தேவனுடைய கரம் என்மையில் இருந்தபடினாலே அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, நான் ஒண்ணு கேட்கும் போது ராஜா உனக்கு என்னத்திற்கு கேட்கக்கூடாது. கேட்ட உடனேயே தேவனுடைய கரம்
கூட இருந்துச்சுன்னா அது அப்படியே சாங்ஷன் ஆகும். பல நேரங்களை நான் பார்த்துருக்கேன். தேவனுடைய கரம் நம்மளோட கூட இருக்கும்போது ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருவனந்தபுரத்தில் வேணு சார் அப்படின்னு ஒரு சார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் டாக்ஸ் போடுறதுக்கு பவர் இருக்குது. என்னுடைய மாமனார் எனக்கு என் மனைவிக்கு திருமணத்திற்காண்டி ஒரு இடத்தை கொடுத்தாங்க, ஒரு வீடு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய வீடு கிடையாது, சின்ன வீடு, காம்பேக்ட் ஹவுஸ். அவங்க கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடை என் மனைவி பேர்ல எழுதி கொடுத்தாங்க. உனக்குமா இது வீடு அப்படின்ட்டு. ஆனா அவங்க அதுக்கு டாக்ஸ் கட்டல. ஏன் கட்டல எனக்கு தெரியாது. இப்ப டாக்ஸ் கட்டணும், அதை அதுக்கு ஒரு நம்பர் வேணும். நம்பர் இல்லாம இருந்துச்சு. நான், என் மனைவி, அவங்களுடைய ஒரு டிரைவர், 3 பேர் போயிருக்கோம். என் மனைவி உங்களுக்கு தெரியும், டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டு சதை கட்டிக்கிட்டு அப்படி ஸ்டைலா போய் நிற்கிறாங்க. அங்க நிறைய கூட்டமா இருக்காங்க அந்த வேணு சாரை சுத்தி. அவரு இதுக்கு நம்பர் போடணும்னா டாக்ஸ் அடைச்ச ரிசிப்ட் எங்க அப்படின்னு கேட்டாரு. டாக்ஸ் அடைச்ச ரிசிப்ட் எங்க? இவங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்குறாங்க. என் மனைவி சொன்ன, நாங்க டாக்ஸ் கட்டலன்ட்டு தூக்கி போட்டாரு டப்புன்ட்டு. டாக்ஸ் கட்டலன்னா நான் எப்படி போட முடியும்ட்டு நான் அப்படியே பாம்போட நின்றுகிட்டு இருக்கேன். நான் என்னைய பார்த்தாரு. சார் உட்காருங்கன்னு என்னைய பார்த்து பேசுறேன். அது யாருன்னு நான் சொல்லவே இல்லை. இது யார் அப்படின்னு என்னுடைய மனைவி. உட்காருங்க சார், உட்காருங்க சார். தூக்கி போட்டு பேப்பரை மறுபடியும் எடுத்தார். எடுத்து வாசிக்கிறாரு. ஓ, நீங்க டாக்டர் சுகுணாபாய் மக, ரைட்டு. நீங்க யார் சார்? நான் உங்க கணவன், நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ, ஆர்த்தோபெடிக் சர்ஜனா? ரைட். வாசிட்டு அவர் சொன்னாரு, இன்னும் ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு நான் சொன்னார். நான் போய் அந்த ஹாலில் போய் உட்காந்தேன். அதுக்குள்ளே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஆள் வந்தார். சார், நீங்க ஆர்த்தோ டாக்டரா சார்? எனக்கு குறுக்கோடி இருக்கு, கொஞ்சம் பாக்குறீங்களா சார்? சும்மா தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆயுர்வேத மெடிசன் எழுதி கொடுத்தேன். சார், நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இல்லைன்னா ஆயுர்வேத மெடிசன்? நான் எலும்பு டாக்டரா, சர்ஜரி பண்றேன், ஆனா இந்த மெடிசன் தான் பெஸ்டா இருக்கும். ஒரே சந்தோஷம் இருக்கு. அதுக்குள்ள 2 பேர் விட்டாங்க. இந்த நியூஸ் வேணு சாருக்கு போ, வேணு சார் உடனே கூப்பிட்டுட்டாரு. அதான் நீங்க அதுக்குள்ளே ஃபேமஸ் ஆயிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னாரு. அப்ப எங்களுக்கு அபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. இங்க தங்கியிருந்த ஹோட்டல் அவ்வளோ காஸ்ட்லி ஹோட்டல். எனக்கு தலை சுத்திடுச்சு. 2 நாள் வாடகை இருந்துச்சுன்னா என் கழுத்து போயிடும் அப்படின்ட்டு. என்ன நினைச்சது இல்லை சார், நீங்க மத்தியானம் 3 மணிக்கு வாங்க, நான் உங்களை பார்க்க வரேன். 3 மணிக்கு கார்ல ஏறின உடனே வேற வேணு சாரா மாறிட்டாரு. அப்படி ஒரு வார்த்தையில இருந்து அவருக்கு அன்பு பேச்செல்லாம் எனக்கு நம்ப முடியல. காரணம் என்ன? விருது இல்ல, டாக்டர் லைசா தவன் எனக்கு எல்லாரும் தெரியும். ஆனா அங்க போய் தேவனுடைய கரம், ஸ்ட்ராங் ஹேண்ட் இருந்தா தான் முடியும். இந்த தேவனுடைய கரம் இங்க இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு. உடனே சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அதே தேவனுடைய கரம் எசேக்கியேலுக்கு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்குது. வாசிட்டோம்னா முதலாவது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அமர்ந்த உடனே பாத்தீங்கன்னா நேர பரலோகத்தை கொண்டு காமிச்சிட்டார். அந்த கரம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை செய்யும். நெகேமியாக்கு பரலோக தரிசனத்தை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு மரம் வேணும் போய் வேலை செய்யறதுக்கு. ஆனா இங்க சுகசானத்தை காட்டுறாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. அந்த தேவனுடைய கரம் இதனாலதான் இப்படி நடந்துச்சு. 2வது அந்த கரம் என்ன செய்ததுன்னா, எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. இவர் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பயும் போல ரொட்டீன் லைஃப். யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்து இப்ப நேரா அப்பொழுது இதோ அக்னி சாயலா இருக்கிற ஒருவரை கண்டேன். அப்படி இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னி, இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசா போல் பிரகாசமான சாயலா இருந்துச்சு.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 கடவுள். அதனால ஒரு காம்பினேஷன் 50-50. 3, கை போன்று தோன்றின அவரை நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய். நான் எப்பவுமே என்ன நினைச்சு பார்ப்பேன், எசேக்கியேலுக்கு ஏன் வண்ட மாதிரி இருந்திருக்காது, நல்லா கொத்து கொத்தா நிறைய முடி இருந்திருக்கும். அதனாலதான் அந்த கையை டக்குன்னு தூக்கி கொண்டு போயிடுச்சு. நமக்கு நல்லா பொத்துல கீழே விட்டுருப்பாரு. சரி, அடுத்து 37வது அதிகாரம் 1 வசனத்துல அதே கரம். இது ஒரு தரிசனத்தை காட்டுது. 37:1, என்னை கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, ஸ்ட்ராங் ஹேண்ட். கர்த்தர் என்னை ஆவிக்கொள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அவையில் நடுவே நடக்க பண்ணுகிறார். அது மிக திரளா இருந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் எந்த பாதையில செல்ல போகுதுங்கிறத காட்டிட்டார். அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேத குழி. 12வது, கர்த்தர் இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலே திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படப்படுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலே திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படுவது நான் கர்த்தர் அறிவீர்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் ஒரு மரண பள்ளத்தாக்கு வழியா போகுது. மரண பள்ளத்தாக்கு வழியாக போய் லட்சக்கணக்கான யூதர்கள், ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் கொலை செய்யப்பட்டு உலகமே சிம்பத்தியாகி அவங்களுக்கு அந்த தேசம் கிடைச்சது. அது மரண பள்ளத்தாக்க நம்ம காட்டும். சரி, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு காரியம் தான். 18:46, எலியா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு கொடுக்கிறார். என்ன சேலஞ்சு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வார்த்தையின்படி இல்லாம உங்களுக்கு மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. இப்ப மழை பெய்யுது, பனி பெய்யுது. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் எலியாவை மட்டும் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 46 வசனம். 1 ராஜாக்கள் 18:46, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனாலே அவன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருவதற்கு ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். இது ஒலிம்பிக் ரேஸ் ஓட்ட மாதிரி ஆண்டுடைய கரம் அடி ஸ்பீடா கொண்டு போகுது. சரி, இந்த கரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டலக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டலக்காரன் வாசிக்கிறான், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிறது. பள்ளத்தாக்குகளெல்லாம் வெட்டுங்க, தண்ணி இருக்காது, ஒண்ணுமே காற்று இருக்காது, ஆனா மழை பெய்யும். அதனால ஃபுல்லா அப்படி இருக்கும், ரெட் கலர் வரும். அது கர்த்தருடைய கரம் அமரும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறான். ஜெபத்தை பண்ணிப்போமா? மகா இரக்கமும் கரவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம், அதனுடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.